ஹாய் ஹலோ வணக்கம் காய்ஸ். நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி டீ. ஆக்சுவலி இந்த செம்பருத்தி பூனாலே ஹேர் க்ரோத்துக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க. ஹேர் க்ரோத்துக்கு மட்டும் இது யூஸ் ஆகக்கூடியது கிடையாது. இந்த செம்பருத்தி டீனால் நம்மளோட கர்ப்பப்பை கருமுட்டை வளர்ச்சி இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒன்று தான் இது. நம்மளை வெயிட் லாஸ் பண்ணி கொடுக்கும். நம்ம வெயிட்டை வந்து இது டீ டெய்லி எடுத்துக்கிட்டு மூலமாக வெயிட் வந்து கம்மியாகும். நிறைய இருக்குது. ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க இதை எடுத்துக்கிட்டால் நல்லா அவங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே குழந்தைகள் நிற்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. வெந்தய டீ வந்து ஒவ்வொருத்தவங்க குடிக்க கசப்பாக இருக்குது, கஷ்டப்பட்டு குடிப்பீங்க. ஆனால் வந்து இந்த செம்பருத்தி டீ அப்படி கிடையாது. ஈஸியாக வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். செம்பருத்தி பூ உங்களுக்கு வந்து தாராளமாக நிறைய வீட்டில் செம்பருத்தி பூ இருக்கும். கிடச்சிச்சின்னா செம்பருத்தி பூவே எடுத்துக்கலாம். ஒவ்வொருத்தவங்களுக்கு செம்பருத்தி பூ வந்து இல்லை, எங்கள் சரௌண்டிங்கில் செம்பருத்தி பூ இல்லை அப்படின்னிங்கன்னா நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி நல்லா நேச்சுரலான செம்பருத்தி பூ பொடி வாங்கிக்கோங்க. பவுடர் செம்பருத்தி பூ பவுடர் வந்து வாங்கி வச்சு 1 டீஸ்பூன் வந்து செம்பருத்தி பொடி போட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து கலந்து வந்து குடிக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி டீயை வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து குடிக்கலாம். ஆனால் உங்களுக்கு நேச்சுரலாக வந்து பூ கிடையாது. பூ வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. பொடியை விட நான் பூ தான் ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்வேன். ஏன்னா அது நேச்சுரலாக நமக்கு வந்து கிடைக்கிற ஒன்று. அதுக்கு அந்த மாதிரி கிடைக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் வந்து எடுக்கலாம். ஓகேங்களா? பூ கிடச்சதுன்னா தாராளமாக நீங்கள் வந்து டெய்லி ஒரு 2 பூ வந்து தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு, லெமன் இருக்குது பார்த்தீங்களா, லெமனை வந்து புழிஞ்சு விட்டுட்டு நல்லா வந்து எடுத்துக்கலாம். லெமன் புழிஞ்சு விட்டுட்டு கொதிக்க வச்சு அதை வந்து நம்ம வந்து காலையில் இந்த டைமில் தான் வந்து டீ வந்து இந்த செம்பருத்தி பூ டீ வந்து இந்த டைமில் தான் எடுத்துக்குமான்லாம் ஒன்றுமே கிடையாது. நைட்டு தூங்க போகும்போது எடுத்துக்கலாம், நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் எடுத்துக்கலாம், இல்லை காலைல தூங்கி எழுந்திரிச்சதும் எடுத்துக்கலாம், ஆஃப்டர்நூன் எடுத்துக்கலாம். எப்போ வேணால் நீங்கள் உங்களுக்கு குடிக்கணும்னு தோன்ற நேரத்தில் நீங்கள் வந்து குடிங்க. என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் மார்னிங் ஒவ்வொருத்தவங்களுக்கு டீ குடிக்கிற பழக்கம்லாம் நிறைய பேருக்கு வந்து இருக்குது. அந்த மாதிரி டீ குடிக்கிற பழக்கத்துக்கு பதிலாக இந்த செம்பருத்தி பூ டீயை குடிக்கிறதுக்கு பழகிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். வெயிட் அதிகமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க டெய்லி இந்த செம்பருத்தி பூவோட டீ குடிச்சிட்டு வாக் பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே உங்களோட வெயிட் வந்து லாஸ் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒயிட் ஸ்டோச் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு வந்து இருக்குது. ஓவுலேஷன் டைமில் தான் அந்த வந்து வெள்ளைப்படுதல் மாதிரி அந்த ஒயிட் ஜெல் மாதிரி வந்து வரும். அந்த ஒவ்வொருத்தவங்களுக்கு அந்த மாதிரி படவே மாட்டேங்குது, அது தெரியறதே இல்லைன்னு ஒரு சில சிஸ்டர்ஸ்க்கு வந்து டவுட்ஸ் எல்லாம் வந்து இருக்கும். ஆக்சுவலி இந்த செம்பருத்தி டீ வந்து நம்ம எடுத்துக்கிறது மூலிமா வந்து அது அந்த ப்ராப்ளமில் உங்களுக்கு க்யூர் ஆகிட்டு நார்மலாக வந்து ஆகுது. சொல்லப்போனால் ஈஸ்ட்ரஜன் வந்து லெவல் வந்து கம்மியாக இருக்கிறதுனால தான் அந்த வெள்ளைப்படுதல் வந்து நம்மளுக்கு வந்து இல்லாமல் போகுது. அந்த ஈஸ்ட்ரஜன் லெவல் வந்து இதில் அதிகமாகவே இருக்குது. இதை எடுத்துக்கிறது மூலிமா ஈஸ்ட்ரஜன் லெவல் உங்களுக்கு நார்மல் ஆகிட்டு அந்த ஓவுலேஷன் டைமில் உங்களுக்கு அந்த வெள்ளைப்படுதல் வந்து டைமிங் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். சொல்லப்போனால் இந்த டீ வந்து நார்மலாக நீங்கள் வந்து எப்போ வந்து எடுத்துக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீரியட்ஸ் ஸ்டார்ட் ஆகிட்டு 3 டேஸ் இருக்கும் பார்த்தீங்களா. பீரியட் ஸ்டார்ட் ஆனதுமே கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எப்படின்னாலும் ஓகே தான். பீரியட் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து உங்களோட ஓவுலேஷன் டைம் வரைக்கும் கரெக்டாக அந்த ஓவுலேஷன் நடக்கிற வரைக்கும் 15 டேஸ் வந்து நீங்கள் இதை எடுத்துக்கோங்க. 10 டேஸ் ஆர் 15 டேஸ் வந்து இதை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். தாராளமாக வந்து இந்த டீ வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். ரெகுலராக எடுத்துக்கலாம். ஆக்சுவலி ஒன்றும் தப்பு கிடையாது. ஃபஸ்ட்டு இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணணுன்றதை சொல்கிறேன். பீரியட்ஸ் வந்து நீங்கள் நார்மலாக ஆகும்போது அப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ரெகுலராக நீங்கள் வந்து எடுத்துகிட்டே வரலாம். நீங்கள் சப்போஸ் ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, ப்ரெக்னென்ட் வந்து நான் ஆகிட்டேன், எனக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த டீயை வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எடுக்கணுன்ற அவசியம் வந்து கிடையாது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய வந்து சத்துக்கள்லாம் இருக்குது. அது என்னென்னு சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் இதில் வந்து தெரிஞ்சுக்கணும். இதில் விட்டமின் சி இருக்குது. ஆக்சுவலி இந்த செம்பருத்தி பூவில் விட்டமின் சி இருக்குது. விட்டமின் சி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சத்து. விட்டமின் சி வந்து நிறைய எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க டாக்டர்ஸ்லாம் வந்து. அப்படிப்பட்ட விட்டமின் சி இந்த செம்பருத்தி பூவில் வந்து இருக்குது ஆக்சுவலி. அது மட்டும் இல்லாமல் ஹார்மோன் இன்பேலன்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த டீ குடிக்கிறது மூலிமா உங்களோட ஹார்மோன்லாம் வந்து நல்லா பேலன்ஸ்டாக இருக்கும். கரெக்டான லெவலில் எல்லா ஹார்மோனும் வந்து செயல்படும். ஹார்மோன் இன்பேலன்ஸ் ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு இருந்த இடமே இல்லாமல் கரெக்டாக வந்து ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஆன்டி ஆக்சிடெண்ட் இருக்குது. இது ரொம்ப ரொம்பவே நல்லது. சொல்லப்போனால் ஆன்டி ஆக்சிடெண்ட் வந்து இதில் இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சர்க்கரை அளவு வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து நார்மல் பண்ணி கொடுக்கும். சுகர் பேஷண்ட்லாம் வந்து தாராளமாக இந்த செம்பருத்தி டீயை வந்து எடுத்துக்கலாம். உங்களோட சுகர்லாம் கம்மியாயிட்டு நார்மலாக இருக்கும். ஓகேங்களா? நார்மலாக பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு அந்த பீரியட்ஸ் டைமில் பெயின் வந்து நார்மலாக இருக்கும். அந்த சமயத்தில் நம்ம அதிக அளவு பெயின் வந்து இருக்கும் சொல்லப்போனால்.
நிறையா அதை வந்து எல்லாருமே உணர்வீங்க. கேர்ள்ஸ் எல்லாருக்குமே வந்து தெரியும். நிறைய பேர் அந்த வலியை அனுபவிப்பீங்க. ஒரு சிலருக்கு தான் அந்த வலி இருக்காது. ஆனால் நிறைய பேருக்கு அந்த வலி வந்து இருந்துட்டு தான் இருக்குது. இந்த டீ எடுத்துக்கிறது மூலிமா உங்களுக்கு வந்து அந்த பீரியட்ஸ் டைமில் வர பெயின் வந்து இல்லாமல் ரொம்பவே கம்மியாக இருக்கும். கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரியான சூப்பர்பான விஷயங்கள் இதில் வந்து நிறையவே இருக்குது. கண்டிப்பாக வந்து இந்த டீயை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களோட கருமுட்டை வளர்ச்சி, அது மட்டும் இல்லாமல் உங்களோட கர்ப்பப்பை வளர்ச்சி, உங்களுடைய கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அது எல்லாமே க்யூர் பண்ணி கொடுத்து கிளியராக வச்சுக்கும். ரொம்ப ரொம்ப நல்லது. நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். ரொம்ப ஸ்ட்ரென்த்தான ஒரு கர்ப்பப்பையை வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்கும். இந்த செம்பருத்தி டீ எல்லாருமே யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பர்பான ஒன்று. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கும் நம்மளோட சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்கள் காயத்ரி.